வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஏரியாவில் நான் சாப்பாடு வைக்கிற குழந்தைங்க தான் இது. இதே ஏரியாவில் ஒரு டாக்டரோட வீடு. ஹஸ்பண்டும் டாக்டரு, ஒய்ஃபும் டாக்டரு. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே எங்கேயோ குடியிருக்காங்க. அங்கே அவங்களுக்கு கிளினிக் இருக்குது, சொந்த வீடு, அது போக வாடகையும் ஏதோ விட்டு வச்சுருப்பாங்களாட்ருக்கு. ஆனால் இந்த பப்பிங்கள மட்டும் இந்த இடத்துல விட்டுருக்காங்க. 7, 8 வருஷமா ஒரு பப்பி மட்டும் இருந்தது. இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி இன்னொரு பப்பிய கூட்டின்னு வந்து விட்டுருக்காங்க. அவங்க வீட்டை வந்து யாராவது தலை மேல போய் தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அந்த இடத்த மட்டும் பாருங்களேன். மாசக்கணக்கில அந்த இடத்த க்ளீன் பண்ண மாட்றாங்கங்க. இவங்களுக்கு காவலுக்கு நாய் வேணும். ஆனால் காசு செலவு பண்ணி அந்த நாய் வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்க கூடாதுங்க. காலையில் கிளினிக்கில் வேலை செய்கிற ஒரு பையன்கிட்ட கொஞ்சோண்டு சாப்பாடு கொடுத்து விடுவாங்க. அதோட சரிங்க. மறுநாள் காலையில் தான் அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு. நான் நைட்டு சாப்பாடு இந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அதே போல் தண்ணி பார்த்திங்கன்னா, அங்கே ஒரு மெரூன் கலர் தொட்டி தெரிஞ்சிச்சுல்ல, அதில் பிடிச்சி வெயிலில் வெட்ட வெளியில் வச்சுட்டு போயிடுறாங்க. அதை வந்து அந்த குழந்தைங்க குடிக்கிறதில்ல. தரையோட அந்த தாமரை பூலாம் வளர்த்துறதுக்கு ஒரு சிமெண்ட் தொட்டி கட்டி விட்டு வச்சுருக்காங்க. அதில் 7 வருஷமாக தண்ணி மாற்றாம இருக்குங்க. நானும் அந்த தண்ணியை மாற்றுங்க அதில் தான் போய் குடிக்குதுங்கன்னு சொல்லிட்டேன். மாற்றவே மாட்றாங்க. இவங்களெல்லாம் என்ன சொல்கிறதுங்க? மனசாட்சி இல்லாத மனிதர்களாக இருக்காங்க. என்னவோ அவங்கவுங்க கர்ம வினை அவங்கவுங்க